சைனா இந்த வாரில் என்டர் ஆகுது. சைனா பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு ரீசெண்டாக ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப என்டர் ஆகாதீங்க, நீங்கள் என்டர் ஆனால் நாங்களும் இதை தடையிட வேண்டிய ஒரு விஷயம் வந்துடும் அப்படின்ற ஒரு ஸ்டர்ன் வார்னிங் கொடுத்துருக்காங்க. இவங்க எதனால் கொடுத்தாங்க, இதனால் மார்க்கெட் என்ன ஆக போகுது, நெக்ஸ்ட் என்ன ஆகலாம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் பல நாட்களாக வார் போயிட்டு இருந்துச்சு. யூஎஸ் வந்து ஈரான் அடிக்கும் போது ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அப்படின்ற ஒரு இடத்த கைப்பற்றாங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை கைப்பற்றதுனால அவங்களுக்கு என்ன ஆக்சஸ் கிடைக்குதுன்னா, பல லட்சம் ஷிப்ஸு, அது ஆயில் ஷிப்ஸாக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்போர்ட் ஷிப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே எது வழியாக ட்ராவல் ஆகுதுன்னா இந்த ரூட் வழியாக தான் ட்ராவல் ஆகுது. இது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கைப்பற்றுறாங்க. இந்த ரூட் அவங்க கைப்பற்றதுனால அவங்க வேர்ல்டுக்கு விரோதமாக, என்னென்னா யூஎஸ்க்கு மட்டும் கிடையாது, வேர்ல்டுக்கு விரோதமாக ஒரு சாதகமான வெப்பனை வந்து அவங்க கையில் வந்து என்ன பண்ணா வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்துருப்போம், யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் பீஸ் டாக் போச்சு. அது நல்லபடியாக முடிஞ்சுதான் கேட்டிங்கன்னா கிடையாது. 2 பேரும் டேர்ம்ஸில் அக்ரி பண்ணலை. ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட யூஎஸ் நேவியை அனுப்ப போகிறேன், எதுக்கு இந்த இடத்த அவங்க கேப்சர் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. இதனால் ஈரானுக்கு பெரிய பாதிப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஏன்னா ஈரான் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆயில் வந்து முக்கால்வாசி எக்ஸ்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்குன்னா 13% அவங்க ஜிடிபியில் எது வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த இடத்த அவங்க கைப்பற்றினாங்கன்னா ஈரானோட எக்கனாமியே பயங்கரமாக அடி வாங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரி, இதனால் ஏன் சைனா வராங்கன்னு கேட்டிங்கன்னா, ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, இந்த வழியாக போகிற ஈரானியன் ஷிப்ஸும் சரி, அது மட்டும் இல்லாமல் இல்லீகலாக ஈரானுக்கு வந்து டோல் பே பண்ணிட்டு இந்த சைடில் போயிட்டு இருக்க ஷிப்ஸ் எல்லாத்தையும் நான் முடக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஈரான் வந்து 80% ஆயில் யாருக்கு விற்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சைனாக்கு தான் விற்கிறாங்க. இந்த வழியாக வந்து 80% ஆயில் வந்து அவங்க யாருக்கு விற்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சைனாக்கு தான் விற்கிறாங்க. இப்போ அவர் இந்த இடத்த முடக்கினாருன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கும் அது அடி வாங்கும், சைனாக்கும் அடி வாங்கும். சைனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரானுக்கு நாங்கள் ஏற்கனவே நாங்கள் ப்ராமிஸ் பண்ணிட்டோம் இவ்வளோ ஆயில் வாங்க போகிறோன்ட்டு. இன்கேஸ் நீங்கள் அதை தடுத்தீங்கன்னா அதுக்கான கான்சிக்வன்சஸை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி சைனா வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது ஈரானுக்கு அவங்க பேட்டிலுக்கு ஃபியூல் பண்ணுறது எதுன்னு கேட்டால் 2 விஷயம். ஒன்று வந்து ஆயிலை வந்து சைனாக்கு விற்று அங்கேருந்து மணி வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இது இல்லாமல் கொஞ்சம் மேலே போய் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் கனெக்ட் பண்ணுற இந்த இடத்த வந்து காஸ்பியன் சீன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ரஷ்யா இந்த இடத்துல தான் பல லட்சம் வெப்பன்ஸ் வந்து இந்த வழியாக தான் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பார்க்கும்போது இந்த சைடில் வந்து சைனா வந்து அவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க, இந்த சைடு வந்து ரஷ்யா வந்து அவங்களுக்கு வெப்பன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால தான் இந்த வார் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் முடிகிற மாதிரி தெரியல. மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வார் டைமில் சாமானிய மக்கள் நம்ம என்ன பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, அது கொடுத்த வீடியோ போடுறோன்னு சொன்னேன். அந்த வீடியோ வந்து அதனால் ஸ்டே டியூன்டாக இருங்க.